வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ஆபாச பேச்சுக்கு ஆப்பு வைத்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடி வைணவ சமயத்தையும் சைவ சமயத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரி ரொம்ப ஆபாசமாக பேசிட்டார். அது என்ன மாதிரின்றத என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்கிற அளவுக்கு அந்த பேச்சு தகுதியானது கிடையாது. பொதுவாக ஆண்கள் தான் ஆபாசமாக பேசுவாங்க. ஆனால் திமுக மேடையில் பெண்களே ஆபாசமாக பேசுகிறாங்க. உதாரணமாக சேலம் சுஜாதா. இப்போ எல்லாருடைய பார்வையும் இந்த சேலம் சுஜாதா மேலே விழுந்திருக்கு. நான் இந்த லேடியை ஒரு 6 மாதம் முன்னாடியே பார்த்துட்டேன். இந்த லேடியோட பேச்சு யூடியூப்பில் பார்த்துட்டேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட ரொம்ப கேவலமாக பேசு. ஒரு ஆண் ஆபாசமாக பேசுனா அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் ஒரு பெண் ஆபாசமாக பேசுனா அது பார்க்குறதுக்கே ரொம்ப சகிக்காது. அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு அரசியல் வாழ்க்கையில் சரிவடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் மூடப்படுவதற்கு முக்கியமான காரணமே அமைச்சர் பொன்முடி தான். என்னைக்கு திரௌபதி அம்மனோட கோயிலை அமைச்சர் பொன்முடி பட்டியலின சமுதாயத்துக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கும் இடையில் சண்டை இழுத்து விட்டு அந்த கோவிலை மூட வச்சாரோ அன்னையிலேருந்து அவருக்கு கேடுகாலம் பிடிச்சிருச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவின்படி இன்றைக்கி தான் அந்த கோவிலை திறந்துருக்கிறாங்க. ஆனால் அந்த கோவில் இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிறதுக்கு முக்கியமான காரணகர்த்தா யார் அப்படின்னா அமைச்சர் பொன்முடி தான். திரௌபதியை 5 கணவர்களை மணந்தவள் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. சரி, ராமாயணம் மகாபாரதம் புராணம் அது உண்மையிலேயே நடந்ததா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய. நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்ல, நீங்கள் சொல்கிறீங்க. ராமாயணம் மகாபாரதம் உண்மையிலேயே ஒரு புராண கதை, கட்டுக்கதை, கடவுள்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் திரௌபதிக்கு உண்மையிலேயே 5 கணவர்கள் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த அளவுக்கு திரௌபதி அம்மனை ஆபாசமாக பேசணுமோ அந்த அளவுக்கு இந்த திமுக விசிகெல்லாம் அசிங்கமாக பேசுவாங்க. அதே போல் கருணாநிதிக்கு எத்தனை மனைவி அப்படின்னு நீங்கள் திருப்பி கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் கேட்டிருக்கேன், நான் பல இடத்துல கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பேசும்போது நான் டக்குன்னு எதிர்த்து அடிச்சிருக்கேன். அப்படியா, சரி, அப்போ கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படின்னு கேட்பேன். அப்போ உங்கள் கருணாநிதிக்கு மட்டும் கணக்கு இல்லாமல் பொண்டாட்டி இருக்கலாமா அப்படின்னு திருப்பி கேட்டால் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. அதே நேரத்தில் விசிக அப்படின்னும்போது திருமாவளவனை எடுத்துக்கோங்களேன். அவர் என்ன சொன்னார்? கிறிஸ்தவ சர்ச்சுகள்லாம் கூராக இருக்கும், மசூதிகள்லாம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஆனால் இந்து சமயம், இந்து கோவில்களில் ஆபாச பொம்மைகள் இருக்கும், அசிங்கமான பொம்மைகள் இருக்கும். அதாவது இஸ்லாமிய சமயம் கூம்பு வடிவத்தில் இருக்கும், கிறிஸ்தவ சமயம் கூரான வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் இந்து சமயத்தில் மட்டும் அருவருக்கத்தக்க ஆபாசமான அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கார். அதுக்கு யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தா அவங்க வீட்டுக்கே போயிட்டு விசிக ஆட்களை இறக்கி விட்டு அடிக்க விடுறது. இப்போ திருமாவளவன் பேசுவாரா? இப்போ திருமாவளவனுக்கு அதாவது இந்த 2025 இதே திருமாவளவனுக்கு இந்து மதத்தில் அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய துணிவும் தைரியமும் இப்போ திருமாவளவனுக்கு வருமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா இந்த 2017 2021 வரைக்கும் திமுக விசிகாவை தட்டி கேட்க ஆள் இல்லை. 2017 2021 வரைக்கும் விசிக திமுக திகாவை தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த 2017 2021 தான் விசிக மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிது. ஏன்னா செக்கு வைக்க ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கி
திக, திமுக, விசிக ஏதாவது அசிங்கமாக பேசினா வழக்கில் சிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நிறைய பேர் வந்துட்டாங்க. சீமானோட கட்சி, பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. அதனால் இப்போ நிறைய பேர் எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். திமுக இன்றைக்கும் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து ஆலமரம் மாதிரி நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பேரறிஞர் அண்ணாதுரைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அண்ணாதுரை கம்பரசம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார். அந்த கம்பரசத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கம்பராமாயணத்தை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்கார். கம்பராமாயணத்தை படிக்காதீங்க, அதில் உச்சக்கட்ட ஆபாசம் இருக்குது, உச்சக்கட்ட அருவருப்பு இருக்குது அப்படின்னு. திருவள்ளூர் எம்பி ஜெயக்குமார் அவரை ஒரு நாள் நான், சார் உங்களை பேட்டி எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர், என்னை நீ பேட்டி எடுக்க வரணுன்னா பேரறிஞர் அண்ணாதுரை எழுதின கம்பரசம் புத்தகத்தை நீ படிச்சுட்டு என்னை பேட்டி எடுனார். எனக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னாச்சு, திருவள்ளூர் எம்பி சீட்டே அவருக்கு கிடைக்கல. சசிகாந்த் செந்தில் தான் இப்போ திருவள்ளூர் எம்பி. என்னை எவன்லாம் டென்ஷன் படுத்துகிறானோ அவன்லாம் அரசியல் வாழ்க்கையில் அழிஞ்சு போயிடுவான். திருப்பியும் சொல்கிறேன், திருவள்ளூர் முன்னாள் எம்பி ஜெயக்குமார், சார் உங்ககிட்ட எனக்கு ஒரு பேட்டி வேணும்னு கேட்டேன் நாகரிகமாக. நான் பேட்டி கொடுக்கணுன்னா பேரறிஞர் அண்ணாதுரை எழுதின கம்பரசம் புத்தகத்தை படிச்சுட்டு வா, அப்போ தான் உனக்கு என்னோட பேட்டி. அந்த கம்பரசம் புத்தகம் என் வீட்டில் இருக்குது, ஆனால் நான் அதை என்னால் படிக்க முடியல, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ திக, திமுக இந்த ரெண்டுமே அண்ணாதுரையால் வளர்ந்த கட்சி. திக, திமுக, அதிமுக இது எல்லாமே ஈவே ராமசாமி அண்ணாதுரையால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. திராவிட சித்தாந்தம், திராவிட இயக்கத்தின் சார்பில் வளர்ந்த கட்சி அது. அப்படி பார்க்கும்போது திமுக அப்படின்றது தியரி, அதிமுக அப்படின்றது ப்ராக்டிக்கல். திமுகலையாவது ஆபாசமாக பேசினா கூட ஓரளவுக்கு டிசிப்ளின் இருக்கும் அந்த கட்சியில். ஆனால் அதிமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய, அதுவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில், திருப்பியே சொல்கிறேன், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இடுப்பு கிள்ளிகளும் இடியமீன்களும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு கூவத்தூர் மேட்ரை சொல்லலாம். அதனால் திமுக மட்டும் குறை சொல்லாதீங்க, அதிமுகவே சேர்த்து தான் விமர்சனம் பண்ணணும். இனிமேலாவது திமுக, திக தங்களை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். பேராசிரியர் பொன்முடின்னு சொல்கிறாங்க. நான் மாநில கல்லூரியில் மாணவியாக இருக்கும்போது பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்போ என்னோடய மாநில கல்லூரிக்கு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வர்றார். மேடையில் நான் மாணவியாக இருக்கிறேன், என்ன மாதிரி பல மாணவியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஆசிரியர்களும் இருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க, அப்புறம் பிரின்ஸிபல் இருக்கார். அந்த பிரின்ஸிபல் ரொம்ப இன்னசென்ட்டு. இவர் மேடை ஏறி மைக்கு பிடிச்சி என்ன ஆபாசமான பேச்சு பேசுகிறான்னு பாருங்களேன். சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அம்மாவை அப்பா அவசர அவசரமாக விளக்க அணைக்க சொல்வாராம். அம்மாவுக்கு தான் தெரியுமா அப்பாவோட கஷ்டம் என்னன்னு. எனக்கு இதை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக தான் இருக்குது. இது பொன்முடி மாநில கல்லூரியில் நான் மாணவியாக இருந்தபோது பேசிய ஆபாசமான பேச்சு. அப்போ இதை கேட்டுட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாணவ பருவத்தில் நான் சுற்றி முற்றி எல்லாரோட முகத்தையும் பார்க்குறேன். அவங்களுக்கு பாவம் புரியலையா, அல்லது ஒரு அமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா? சரி, பிரின்ஸ்பலாவது ஏதாவது சொல்லல. எல்லாருமே பொன்முடிக்கு பயந்துட்டு சைலண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அன்னையிலேருந்தே நான் உள் மனசில் யோசிப்பேன், இவ்வளவு ஆபாசமாக பேசக்கூடிய இந்த ஆள் எப்படி ப்ரொஃபஸராக இருந்திருப்பான்? இந்த ஆள் கையில் போயிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களே, ரொம்ப கேவலமாக இருக்கே அப்படின்னு நான் மாணவ பருவத்திலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் காவல்துறைக்கு குட்டு வைத்திருக்கிறார். யாராவது புகார் கொடுத்து தான் நீங்கள் பொன்முடி மேலே
எஃப்ஐஆர் போடணும்னு அவசியம் இல்லை. தாமாகவே முன் வந்து சுயோமோட்டாவை வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் காவல்துறைக்கு குட்டு வைத்திருக்கிறது. இனிமே இந்து மதத்தை பற்றி எவனா தப்பாக பேசுவீங்க. நன்றி, வணக்கம்.